நான் தெரியுமா இந்த வடக்கு திசையிலே கலியர் குலத்திலே பிறந்து தாத்தி மனோரஞ்சிதம் இந்த வடக்கு திசையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆனா எனக்கு பெருத்த குறை. என்ன குறைன்னு கேட்டீங்களா? எனக்கு காசு பணம் கிடையாது, பொட்டு பொருள் கிடையாது, எனக்கு வசதி கிடையாது. வசதி இல்லாத வடக்கு திசையிலே நான் தன்னந்தனிவது ஒரு குடத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆனா என் பழப்புக்கு வழி இல்லை. என் வீட்டு அடுப்புல புட விட்டு தூங்குறீங்க. ஒரு மாப்பிள்ளைய என் வீட்டு பக்கம் வந்ததும் கிடையாது. ஒரு மாப்பிள்ளை வரல, ஆடவர் வரல, ஆடவர் துணை இல்லாம நான் தன்னந்தனிவது இருக்கேன். அதாவது யாராவது வராங்களான்னு எதிர்பார்க்கிறோம். இன்று ஒரு கிராக்கி வரல, வர கிராக்கி விடக்கூடாது. யாரு வராங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கரண்ட் பில்ல கட்டலாம். இந்த அம்மையப்ப நல்லூர்ல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது தெரியல. எப்படி போனோன்னு வழி தெரியாது. ஆனந்த டாக்டர் சரி சும்மா வரல. 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். இத போய் ஆபீஸ்ல போய் கரண்ட் பில்லு கட்டிட்டு வர சொல்ல உன்னை கவனிக்கிறேன். ஒரு அம்மா அப்பா போறாளே போறாளே அடுத்த ரோடு பெரிய ரோடு.
சம்மதமா மாமனை கட்டிக்க சம்மதமா மச்சனை கட்டிக்க சம்மதமா அண்ணனை கட்டிக்க சம்மதமா என்ன இங்கிலீஷ் தடமாறுது? நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சேன். வாய வச்சாலும் நல்லா தெரியுது. உன்னை எதை எதுல வாய வைப்பேன்னு எனக்கே தெரியும். வைக்கதானே வந்துக்கிறேன். எங்கம்மா? ஹலோ அம்மா, வாங்க 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 வாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். 1050. ஐயோ ஐயோ அம்மா, 5 10 20 50 இதுக்கு மேல நான் காசை பார்த்ததே கிடையாது. நான் பெண்ணா பிறந்த நாள் முதலா. ஆனா 1050 ரூபாய் விடலாமா? விடவே கூடாது. அப்படியே வசப்படுத்தணும். அப்படியே போய் அமுக்குற மாதிரி அமுக்கணும். 1050 ரூபாய் எதுக்கு ஏத்தாந்துருக்கீங்க? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்லா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உனக்கு தெரியாதா? எங்கம்மா இருக்கு? இத பாருங்க, நீ தேடி வந்த கரண்ட் ஆபீஸே இதுதான். ஆமா, சரியா வர இடத்துல தான் வந்திருக்கீங்க. கரண்ட் ஆபீஸே இதுதான். கரண்ட் ஆபீஸே இதுதான். நான் கரண்ட் பில்லு இங்க தான் கட்டணும். ஆமா, கரண்ட் பில்லு இங்க தான் கட்டிட்டு போக வந்திருக்கீங்க. கவுண்டர் இங்க தான் இருக்குதா? கவுண்டர் இதேதான். வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க வந்திருக்கீங்க? நிக்கிறீங்க, உட்காருங்க. வானம்மா, ஏன் நான் நின்னுகிறே கரண்ட் பில்லு இல்ல 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 இல்ல. இத பாரு, காலையில மொத வந்திருக்கீங்க கரண்ட் பில்லு கட்ட ஆபீஸுக்கு. மொத வந்த ஆபீஸுக்கு நிக்க வைக்கலாமா ஆடவர? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? ஏங்க 1050 நிமிஷம் ஏங்க, சித்திரை மாசமா வைகாசி மாசமா ஆவணி மாசமான்னு தெரியல, அவ்வளோ வெயில் குலைக்குது. பந்தல விடலாமா? நைல உனக்கு உட்கார வைக்கிறேன். கை வைக்காத, ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். ஓ ஏங்க, கரண்ட் ஆபீஸுக்கு வந்திருக்கீங்க. கரண்ட் பில்ல கட்ட வந்துட்டீங்க. கவுண்டர் காட்டுமா? காட்டதானே இருக்கு. ஆமா, கரண்ட் பில்ல கட்ட வந்திருக்கீங்க. ஆமா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கரண்ட் பில் கட்டிட்டு போங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. ஆமா, கடகடன்னு கரண்ட் அடிக்கிறன்னா கம்பத்துல ஏறுவாங்க, மரம் ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படி ஏறுவீங்க? ஏங்க பாவாடை சிக்காதான். ஏங்க, இந்த கரண்ட் ஆபீஸ் உள்ள நான் வேலை செய்யறேன். கரண்ட் ஆபீஸுக்கு வர ஆடவர்லாம் இங்க தான் வந்து ஏறுவாங்க. உங்க மேல ஏறுவாங்க. ஆமா, நம்மளுக்கு ஏன் வம்பு? யாருனாலும் ஏறுவாங்க. ஆமா, அந்தமா பில்லு கட்டணுமா வீட்டுக்கு போனோமா? பில்லு கட்டுறீங்களா? எங்க நீங்க போட்டிருக்கீங்களே கண்ணாடி கூலிங் கிளாஸ். ஆமா, இந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, அவரு கூட இவ்வளவு அழகா இல்லைங்க. குளிக்க அவ்வளவு அழகா இருக்கு. உண்மைதான். ஆமா, இந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டீங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க போட்டிருக்கீங்களே பல்லா, அந்த நடிகர் கமலஹாசன் இருக்காரு, அவரு கூட இவ்வளவு அழகா இருக்காது. ஆனா உங்க முகத்துக்கும் உங்களுக்கும் அந்த கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு பயமா அழைப்பா வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? 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 லெமன் சாப்பிடுறீங்களா? ஜூஸ் சாப்பிடுறீங்களா? மிராண்டா சாப்பிடுறீங்களா?
ஐயோ நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன் அம்மா. ஐயோ 1050 உசாரையா உசாரு சர்வீஸ்ல எத்தனை கருத்து பிள்ளை கட்டிருப்பீங்க. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் பில்லு கட்டிட்டேன். நான் பேண்டியாதான் என் சொக்கா கேப் அப்போ 1050 பணம் பணம் பணம்
இல்ல வராதா? ஆமா. ஏய், நான் ஹெல்ப்பர் என் வீட்டுக்கு போயிருப்பான். என் உப்பு 2 கிடக்குமே. ஏய்யா, என் பொண்டாட்டி ஒன் சர்வீஸ் பிடிக்க போட்டுருப்பான். இத பாருங்க, பில்லு கொடுக்க முடியாது ஏன் சொல்றது தெரியுமா? பில்லு ஆபீஸ்ல கரண்ட் கட் ஆகி போச்சு. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாது. ஆமா, ஜெனரேட்டர் இல்ல 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 இல்ல. அதனால பில்லு வர மிஷினு கட் ஆகி போச்சு, லாக் ஆகி போச்சியா. அது எப்ப தரக்குதா அப்ப எடுத்து போறோம். அதெல்லாம் முடியாது முடியாது. இத பாரு, கிளம்பு கிளம்பு கிளம்பியா. அம்மா தாயே, என்ன நான் உடம்ப பாருமா, பாத்து எலும்பு தோலமா இருக்கு. நானும் ஹெல்ப்பர் கலந்துருப்பேன். 2 கிடக்கு. ரூம்பு பில்லு கொடுத்துருப்போம். ஒரே இருள இருக்கும். இத பாரு, அதாவது பில்லு கட்டணும் இல்லையா, அது வந்து மிஷின் ரிப்பேரா போச்சு, பில்லு வராது. நாளைக்கு போய் வா. அம்மா, ஆ? எப்போ வருதா அப்ப வாங்கி ஓ, இங்க வழியா இல்லையா? பில்லு தானே, பில்லு கொடுத்தா போயிடுவில்ல. உனக்கு பில்லு வேணும்னா இந்த ஊர்ல யாராவது மாப்பிள்ளை இட்டாந்து விட்டுட்டு அவங்க கிட்ட 1050 ரூபாய் வாங்கி இன்று முதல் உனக்கு வேலை வேலை. இந்த ஆபீஸ்ல என்ன வேலை தெரியுமா? மாப்பிள்ளை எடுத்தாந்து விடணும். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியுமா? ஆபீஸ்ல மாமா வேலை. டாப்பர் மாமா நீ. ஐயோ, இந்த ஊர்ல யாராவது மாப்பிள்ளை இருக்கிறாங்க பாரு, இட்டாந்து விடுற வேலை உனக்கு. நான் ஒரு டாப்பர். நல்லா தான் செய்வனுங்க மாமா வேலை. நான் ஒரு டாப்பருங்க 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 டாப்பருங்க. ஏய், முருகாவது டாப்பராவது. டாப்பர் மாமா வேலை. ஆமா ஆமா ஆமா. அப்ப இது என்ன இடம்? இது என்ன இடம் தெரியலையா அப்படிக்கு? அங்க பாத்தியா போட வந்தல வாசி. குத்துப்புடா, நீ பாய் மேலே குத்துப்புடா. ஆனா தோத்து வாய் முண்டா. நல்லா படிக்க தெரியுமா உனக்கு? பள்ளிக்கூடம் போய்க்கிறியா நீ? படிக்க தெரியாத மக்கு பாரு, வெக்கு வெக்கு உனக்கு. வா அங்க பா, வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி. திருவண்ணாமலையில போய் மாவாட்டினா அங்கே உன போய் மாவட்டம் மாவாட்டியா ஆஹா. பில்லு போடு. பில்லு வராது. இது எந்த இடம்? இது என்ன தெரியுமா? படக்கு காசி இல்லோ ஐயோ, மனோரஞ்சிதோ. 1050 ரூபாய் எடுத்துக்கணும். எவ்வளோ வீட்டுக்கு வந்துக்கிறேன். என் பணம் கோய்ந்தா கோய்ந்தா. மேடம், எப்படியா மேடம்? ஏய், மேடம், மேடம், பேரை சொல்லு, அது நான் தேவடியா கூட சேர்த்துக்கிறேன். மேடம், மேடம் மேடம் மேடம், மேடம், மேடம் மேடம் பில்லு கொடுத்துரு மேடம். பில்லு தானே? அடி உன் வாயில என் போற போறேன். இது ஏமாத்தா போத விட்டு ஆட்டுடா அப்படியே. திரும்பி உட்காரு. உனக்கு பில்லு தானே வேணும்? எப்படியா கொடுத்துரு. கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். வயசு பண்ணிட்டா பாத்தியா மாமா சின்ன மாமா மாமா சின்ன மாமா பொண்ணுதான்
கடவுளே தேவடியா வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்ட வந்தனே. ஏய் பில்லு போடுறீ தேவடியா பில்லு ஆமா சொம்பு பாத்துக்கிறியா முன்ன பின்ன? அப்ப பார்த்தா ஆரம்பத்துல பாக்காத பாக்காத சொம்பு ரொம்ப அடிவாச்சு. டாப்பர் மாமா வேலை. ஆமா இன்று முதல் உனக்கு டாப்பர் மாமா வேலை. ஆமா ஆமா எவ்வளவோ பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை எல்லாம் வாங்கி 1050 ரூபாய் கட்டினா டாப்பர் மாமா. யாராவது கிராக்கி வராங்களா பார்த்து வெளியே வாழ்த்துக்குள்ள உட்காரு. வாங்க சாமி கேட்டு தந்து படா ராஜா படா யாரா வாங்கப்பா என்ன மீட்டு வாங்கப்பா. படா படா நீங்களாம் மட்டும்தான் ஆம்பளையா? வாடா வெக்கப்படாத வாப்பா. நானே கஷ்டப்பட்டு வாடா. சரி உன் ரேட்டு நானும் சொல்லு. ஏன் ரேட்டு தெரியாது அவருக்கு? பாவி ரேட்டு தெரியாதவா கேட்டு உட்காந்துருக்கான் கூப்பிடுறாங்க. மாமா டாப்பர் மாமா இந்த மனோரஞ்சன ரேட் என்ன தெரியுமா? என் ரேட்டு இந்த மனோரஞ்சன ரேட் என்ன தெரியுமா? அதோ பட்டுக்கிறானுங்களே அறியாத பசங்க. இந்த அறியாத மாப்பிள்ளைக்கெல்லாம் 50 ரூபாய் 50 ரூபாய் உட்காந்து இருக்காங்க வயசாளங்க. அங்க இந்த அறியாத மாப்பிள்ளைக்கெல்லாம் 50 ரூபாய். ஆனா இது உட்கார்ந்து இருக்காங்களே வயசானவங்க தாத்தா. ஆமா இந்த தாத்தாவுக்கு ரேட்டு 100 ரூபாய். அறியாத பசங்களுக்கு 50 ரூபாய். வயசான தாத்தா என்னடி பண்ண போறாங்க? முன்னோட பழுக்கதமா இத வயசானவன சொல்றியே இவங்க காதல பத்தி உனக்கு தெரியுமா? மாமா அறியாத மாப்பிள்ளை இருக்காங்களே அவங்க வரட்டு தெரியல. எப்படி வீடு அத மாதிரி வீடு ஏன்னு போய்கிட்டே இருப்பாங்க அறியாத மாப்பிள்ளைங்க. ஆனா வயசானவங்க அப்படி கிடையாது. பின்னாரத்துல இருந்து பின்னார வரைக்கும் கிழமை காதலி கிழக்கு வெளுத்தாலும் விடாதுன்னு சொல்லுவாங்க. சும்மா சம்மா நாத்து பிடிக்க அழைக்கிறாங்களே மனோ 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 இன்னும் கொஞ்சம் சொல்லி 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 என் டாக்டர் அதுக்குதான் அவங்களுக்கு 100 ரூபாய் இருந்தா உள்ளவா இல்ல நான் இங்கே அறியாத மாப்பிள்ளைக்கு 50 ரூபாய் 50 ரூபாய் இருந்தா உள்ளவா இல்ல நான் சரி கேட்கறது. 50 ரூபாய் 100 ரூபாய் இல்லாத 1050 ரூபாய் கட்டணமே. எப்படியா வீட்டுக்கு வந்தனே ஆயா தாத்தாயே அதிகமாக இருக்கிறது. எப்போது இல்லாத என் வீட்டுக்கு ஒரு ஆடவர் தேடி வந்திருக்காரு. வராக வந்திருக்கீங்க பால் சாப்பிடுங்களா என்ன கூட
தலை மேல ஒரு பேக் ஆறாரமா ஆமா யாரு உங்க தங்கச்சி இது ஆமா ஆமா மாமா மாமா ஏய் போடி எட்டி போடி என்னத்தானே அப்பா ஒண்ணு அம்சாரு ஏய் போடி எட்டி போடி எப்பரா தேவடியாரால வந்து காலு ஏய் பாத்துற உன்னை என்ன சொன்ன கேட்டு தர உட்கார்ந்து சொன்ன வந்தாங்கடா ஆளு உள்ள வந்தாங்கடா கதவு சாத்திட்டு வெளிய உட்கார்ந்து தான சொன்ன உன்னை தேவடியா 1050 ரூபாய் கொடுத்துக்கிற வழக்கு முடிக்கிற வேலையாடி போ போ ஏய் ஏய் போடி எட்டி போடி எனக்கு தெரியாத சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் அப்பா அம்மா விளையாடணும் யார் அப்பா யார் அம்மா நான் அப்பா நீ அம்மா நான் அம்மாவா நான் வேலைக்கு போயிட்டு வருவேன் நீ சோறாக்கி வைப்ப நான் டயர்ல வந்து படுத்துடுவேன் 10 ரூபாய் நீ எதிர உங்க கோபால் கூட ஓடிடுவேன் ஏய் போடா எனக்கு தண்ணீர் குடி இத கொண்டு வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு நெடியா இருக்குது சுகமா இருக்கு சாப்பிடுங்களா சாப்பிடுங்க ஆபத்து வராது 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 நல்லா இருக்கா நல்ல ஆமா என் பேரு என்ன தெரியுமா என்ன உங்க பேரு என் பேரு மனோரஞ்சன் எங்க என் பேர் என்ன தெரியுமா என்ன உங்க பேரு என் பையன் தான் முரளி ஒரு நாட்டு இளவரசன் நாட்டு இளவரசரா? எங்க அயல் நடலாம் சென்றிருக்கிறீர் அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது என்ன அழகு என்ன அழகு இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் இறந்து விடுவேன் அப்படியா இனிமேல் உன் பெயர் மனோரஞ்சன் கிடையாது கிடையாது. மனோ நல்லா இருக்கா மனோ இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது ஆதியம் ஆடி மாதம் காத்தடிக்க ஆடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே மாங்குயில உன்னை நானே பூங்குயில அது ஆதி மாதம் அது நானே பூங்குயில மாமகார பார்த்தா என்ன முத்து வாங்கி வச்சால் என்ன என்ன சுகம் இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் இறந்து விடுவேன் அப்படியா நான் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் புறப்பட